சரி, ஓகே பிள்ளைகள், நாங்கள் கேள்விக்கு போவோம். கேள்வி என்னன்னு சொன்னால், சிறுநீரகத்தில் கல்லாக படியும் இரசாயன பதார்த்தம் யாது? இரசாயன பதார்த்தம் கல்சியம் ஆக்சலேட். இந்நோய் நிலைமை ஏற்படாதிருக்க நீர் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கம் ஒன்று தருக. சரி, அப்ப பழக்க வழக்கம் என்னென்று நாங்க பார்க்கலாம். இந்த சிறுநீரக சிறுநீர் பையில் உருவாகும் கற்கள். சரி பாருங்க. சிறுநீரக கற்கள் உருவாகுவதற்கு ஒருவர் எடுக்கும் உணவு செல்வாக்கு செலுத்துது. அப்ப நாங்க அதை தடுக்கிறதுக்கு சரியான உணவு பழக்கங்களை மேற்கொள்ளணும். சரியான உணவு பழக்கங்கள். அடுத்து சிறுநீரை வெளியேற்றாது நீண்ட நேரம் தேக்கி வைத்திருத்தல். இது ரெண்டும் காரணம். அப்ப கேள்வியில் என்ன கேட்டிருக்கு? காரணத்தை கேட்டிருக்கா, தீர்வை கேட்டிருக்கான்னு நாங்க பார்க்கணும். கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு, நீர் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கம் ஒன்று நோய் ஏற்படாதிருக்க. அப்ப ஏற்படாதிருக்குன்னு நாங்க அதுல தீர்வை சொல்லணும். அப்ப ஒருவர் சிறந்த உணவு பழக்கங்களை மேற்கொள்ள. அடுத்தது, சிறுநீரை நீண்ட நேரம் வெளியேற்றாது தேக்கி வைத்திருப்பதை தடுத்தல், அல்லது வெளியேற்றாது நீண்ட நேரம் தேக்கி வைத்திருக்காதிருத்தல் எழுதணும். வைத்திருத்தல் வராது. நல்ல பழக்க வழக்கம் நீண்ட நேரம் தேக்கி வைக்காதிருத்தல் அப்படியே எழுதணும். அதுக்கு நெகட்டிவ் எழுதினா சரி. நல்ல பழக்க வழக்கம் தானே கேட்டிருக்கு. சரி, ஓகே. அடுத்து நாங்க பார்க்க போறோம். அடுத்த கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள அமைப்பில் உள்ள ஆங்கில எழுத்துக்கள். அப்ப இது என்ன? மூளையுடன் தொடர்பானது, மைய நரம்பு தொகுதி. அப்ப நாங்க மூளைக்கு போவோம். என்ன தொகுதி? நரம்பு தொகுதியுடன் தொடர்பான கேள்வி. இந்த இதே படம் தான் வந்திருக்கு. சரியா பிள்ளைங்க? இதே படம். அப்ப சிந்தனை நுண்ணறிவு நேர் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி விடை எழுதுக. ஏ. அப்ப படத்துல ஏடு தரப்பட்டிருப்பது என்ன? நாங்க பகுதிகளை முதல்ல பார்த்துட்டு போமே. ஏ வந்து மூளையம். பி என்ன? மூளி. படத்துல கேள்வியில பி மூளி. சி என்ன? கஃபச்சுரப்பி. அடுத்து டி. டி வந்து நீள் வளைய மைய விளையம். அடுத்து ஈசான் முன்னான். அப்ப இந்த பகுதிகளை நீங்க முன்கூட்டியே குறிச்சிங்கன்னா கேள்விக்கு விட எழுதல் ஈஸியா இருக்கும். சரி, அப்ப சிந்தனை நுண்ணறிவுக்கு பொறுப்பான மூளையின் பகுதி யாது? ABCDE எல்லாம் குறிச்சிருப்பீங்க. மூளையத்தின் பிரதான பகுதி, மூளையின் பிரதான பகுதிகள் இருந்தால் இல்லை ABCDE எல்லாம் எழுதுறீங்கள. மூளையின் பிரதான பகுதிகள் மூளையம், மூளி, நீள்வளைய மைய விளையம். சரி, அதுக்கு மேலதிகமாக கஃபச்சுரப்பி முன்னாள் நரம்பு தொகுதி என்று வரும்போது தான் அது. சரி, இப்ப சிந்தனை நுண்ணறிவுக்கு பொறுப்பான மூளையின் பகுதி யாது? அவனோட விடைகள் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. சரியா இருக்கு. மூளையம். ஒரு எழுதி வெட்டி இருக்கு, என்ன டவுட்டா? மூளையம், மூளையம். சரி, நிறைய பேர் எழுதியிருக்கிறத நாங்கள் குயிக்க போகலாம். மூளையம் அது அல்லது இந்த மூளையத்தின் தொழில்கள் அடுத்தது தானே கேட்கப்பட்டிருக்கு. மூளையத்தின் தொழில்கள்: கற்றல், சிந்தனை, நுண்ணறிவு. அடுத்த வழி, பார்வை, சூடு, பேச்சு, சுவை, மனம் புலன்களை உருவாக்கும், உயர் உளச்செயற்பாடுகளை மேற்கொள்ளும், இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தும். சரி, அதான் மூளையத்தின் தொழில்கள். சரி, அடுத்து நாங்க பார்ப்போம். மதுபோதையில் உள்ள நபர் தள்ளாடி நடந்து செல்வதற்கு மூளையின் எப்பகுதி பாதிப்படைவது காரணமாக அமைகிறது? அப்ப மதுபோதையில் செல்பவர் என்ன செய்யறாரு? சமநிலை இல்லாமல் செல்கிறார். அப்ப சமநிலை இல்லாமல் செல்லுறதாக இருந்தால் மூளையுடன் சமநிலைக்கு பொறுப்பான பகுதி எதுன்னு பார்க்கணும். மூளையிட சமநிலைக்கு பொறுப்பான பகுதி. அவை சமநிலைக்கு பொறுப்பான பகுதி உடல் சமநிலையை பேணுதல் வந்திருக்கு. அப்ப என்ன? மூளி. உடல் சமநிலையை பேணும், இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். மேல மூளையத்துக்கும் வந்திருக்கு. இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தும். இது இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும்.
உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்ள பங்களிப்பு செய்யும். அப்ப குடிபோதையில் மது போதையில் உள்ளவருக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் இல்லாம போற. உடல் சமநிலையை பேணுறதும் உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்ளாமல் இருப்பதுதான் மது போதையில் உள்ளவர்ல நாங்க அவதானிக்கலாம். ஆகவே இரண்டாவது கேள்விக்கு சரியான விடை மூலி. சரியா? வேகமாக வந்த வாகனத்தை பார்த்த சிறுவன் சடுதியாக வேலியை நோக்கி பாய்ந்தான். இச்சந்தர்ப்பத்தில் கணத்தாக்கம் கடத்தப்படும் பாதையை தருக. இவர் ஒன்று கேள்வி ஏற்கனவே பாஸ்ட் பேப்பர்லேயே வந்திருக்கு. அதுல நாய் துறக்கவும் போதும். நாய் துரத்தினா என்ன செய்வீங்க? அந்த கணத்தாக்கம் கடத்தப்படும் பாதை. கணத்தாக்கம் கடத்தப்படும் பாதை எதுன்னு கேட்டா நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது எழுதி பார்ப்போம். வாகனம் தூரத்திலிருந்து வரும் வாகனம் நீங்க கண்ணால பார்ப்பீங்க. கண்ணால பார்த்ததோட புலநரம்பு களத்துக்கு வரும். புலநரம்பு களத்திலிருந்து முன்னான் அல்லது இடைத்தூது நரம்பு களத்துக்கு வரும். அதுக்கு பிறகு இயக்கு நரம்பு களத்துக்கு வந்து விளைவு காட்டியாக தசைகளுக்கு வரும். சரி, அவங்களோட ஆன்சரை நாங்க பார்ப்போம். ஆகவே தூரத்திலிருந்து வாகனத்தை நாங்க முதல்ல எங்க பார்ப்போம்? கண்ணுல பார்ப்போம். இந்த கண், புலன் நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம், இயக்க நரம்பு களம். இயக்க நரம்பு களத்துல தான் தசைகள் இயக்க நரம்பு களத்தினூடாக விளைவு காட்டிக்கு போகும். இந்த இடத்துல தசை முன்னுக்கு வந்துட்டு அதை திருத்திக் கொள்ளுங்க. வாகனத்தை பார்த்தல், அப்ப வாங்கியாக கண். சரி, புலன் நரம்பு களம் முன்னான், இடைத்தூது நரம்பு களம், அடுத்து இயக்க நரம்பு களம், விளைவு காட்டி காலின் தசைகள் தொழிற்படும். சரியா? அப்ப வாங்கியில தூண்டப்பட்டு புலன் நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம் விளைவு காட்டி காலின் தசைகளுக்கு அனுப்பும். சரியா? இந்த விட சரி. சரி, இந்த விடல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. தோளில் ஏற்படும் வலிக்குரிய வாங்கி. இங்க வலி எங்க ஏற்படாது. வேகமாக வந்த வாகனத்தை பார்த்த சிறுவன். அப்ப இப்படியான நீங்க கேள்விகளை தெளிவா வாசிக்கணும். பாருங்க எப்படி வேகமாக வந்த வாகனத்தை பார்த்த சிறுவன். அப்ப வாகனம் என்ன செய்யறான்? பார்க்கிறான். அப்ப கண். சிறுவன் சடுதியாக பார்த்த பிறகுதான் வேலியை நோக்கி பாய்ந்தான். இப்ப நாய் ஒன்று துரத்தி வரும்போது நாயை பார்த்து பாய்ந்தாலும் இப்படித்தான். முதலாவது பார்க்கிறான், அல்லது தூரத்தில் வந்த பந்தை ஓங்கி அடித்தான், அப்படியும் வரலாம். கிரிக்கெட் விளையாட்டின் போது தூரத்தில் வந்த பந்தை ஓங்கி அடித்தான். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கண்ணால பார்க்கிறான். வாங்கியாக கண் தொழிற்படுது. வாங்கியாக பொதுவாக ஐம்பொறிகள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஐம்பொறிகள் தொழிற்படும். சரியா? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இவைகள் தான் பொதுவாக தொழிற்படும். ஆகவே இந்த தோலில் ஏற்படும் வலிக்குரிய வாங்கி தூண்டப்படுதல் வராது. கண், புல நரம்புக்களம், முன்னான், இடைத்தூது நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், விளைவு காட்டி. இதே மாதிரி ஒரு கேள்வி இதுக்கு முதல் பாஸ் பேப்பர்லையும் வந்துருக்கு. சரி, சரியா பிள்ளைகள்? ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். எழுதாக்க கேள்வி கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வி யாரை விட அனுப்ப இல்லை. எழுதி இருந்தா அனுப்பிவிடுங்க, குரூப்ல போட்டுடுங்க. டிஸ்கஸ் பண்ண லேசா இருக்கும். 10ஆம் ஆண்டு பார்ட் 2. 10ஆம் ஆண்டு பார்ட் 2 புக்ல இது வரைக்கும் பெருசா வரல. அதுல வர தாவர பகுதிகளை கொண்டு புதிய தாவரங்களை செயற்கை முறையில் உருவாக்கும் செயல்முறை ஒன்று காட்டுகிறது. செயற்கை முறையில உருவாக்குற செயற்பாடு. சரி சஃபியா, வெரி குட். பார்ட் 2 புக்ல பார்க்கலாம். சரி, வேற யாரும் செஞ்சு அனுப்புங்க. சரி, நிஹ்லா ஓகே, வெரி குட். அக்ஷா ஓகே, சஃபியா
சரி, நான் கேள்வியை பார்ப்போம். ஓகே, ஷம்லா. முதல்ல கேள்வியை நாங்கள் பார்ப்போம். மேற்காட்டப்பட்ட செயற்கை பதியமுறை இனப்பெருக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? இளைய வளர்ப்பு. சரி, செயற்கை பதியமுறை இனப்பெருக்கங்கள் எத்தனை இருக்கு? அது சொல்லுங்களேன். செயற்கையான பதியமுறை இனப்பெருக்க முறைகள் எத்தனை இருக்கு? செயற்கையான பதியமுறை முதல் கேள்வியாக செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கங்களை தருக அப்படின்னு கேட்டா எத்தனை இருக்கு சொல்லுங்க பாப்போம். 4. 4 இருக்கு. வெரி குட், வெரி குட். வெட்டுத்தண்டுகளில் வேர் கொள்ளச் செய்தல், ஒட்டுதல், பதிவைத்தல், இளைய வளர்ப்பு. அந்த 4வது முறைதான் இந்த இளைய வளர்ப்பு. சரியா? முதலாவது இந்த கேள்வி இளைய வளர்ப்பு சம்பந்தமான இந்த படம் உங்க புக்ல பார்க்கலாம் நீங்க. கேரக்டர் அந்த படம் ஒன்று இருக்கு. ஓகே, டிஸ்கஸ் பண்ணும்போது செஞ்சாதான் உங்களோட பிழைகள் வந்தா உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். சரியான விடைகள். சரி, 2வது கேள்வி. அமைப்பு B இனை தயார் செய்கையில் பயன்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட் சேர்வை. அமைப்பு B. அமைப்பு B நாங்க தயார் செய்யும் போது, அதாவது அது என்ன B? வளர்ப்பூடகம். சரியா? வளர்ப்பூடகம் ஒன்று தயார் செய்யும் போது அங்கு பயன்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட் சேர்வை. இப்போ கார்போஹைட்ரேட் ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட் 3 இருக்கு. சரி, ஷிம்ரோ அனுப்பியிருக்கு. அப்ப அதுல என்னென்ன சேர்வை? அதாவது இந்த இளைய வளர்ப்புல வளர்ப்பூடகத்துல கிட்டத்தட்ட 4 பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படும். என்னென்ன யாருக்கான சொல்லிடுமா? வளர்ப்பூடகத்துல என்னென்ன பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படும்? இல்லையா, என்ன பரவாயில்ல சொல்லுங்க. இளைய வளர்ப்புக்கான வளர்ப்பூடகத்தில் காணப்படும் பதார்த்தங்கள் 4 தருக. அப்படி கேட்டா இதுல சும்மா ஒன்றை கேட்டிருக்கு, குறிப்பா ஒன்றை கேட்டிருக்கு இந்த கேள்வியில. கனியுப்புக்கள், விட்டமின்கள், தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள், சுக்ரோஸ். வெரி குட் சஃபியா. ஓகே, அப்ப அமைப்பு B இனை தயார் செய்யும் போது பயன்படுத்தும் கார்போஹைட்ரேட் சேர்வை இப்ப நீங்க சொன்ன 4 தான் வரும். சுக்ரோசு, கனிப்பு, விட்டமின்கள், தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள், இது 4ம் அடங்கிய ஒரு வளர்ப்பூடகம் வரும். இந்த வளர்ப்பூடகத்தை கெட்டிப்படுத்துவதற்கு, அதாவது திக்காக வைத்துக் கொள்வதற்கு ஏகார் சேர்க்கப்படும். சரியா? இந்த ஏகார் சேர்க்கப்படும். ஆகவே கார்போஹைட்ரேட் சேர்வை என்றால் சுக்ரோஸ். சரியா? அப்ப இதுக்கு பொருத்தமான விட சுக்ரோஸ் எழுதியிருக்கீங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அச்செயன்முறைகளை மேற்கொள்ளும் போது பேண வேண்டிய சிறப்பு நிபந்தனைகள் 2 தருக. சிறப்பு நிபந்தனைகள். அப்ப சிறப்பு நிபந்தனைகள் நாங்க என்னன்னு பார்ப்போம். உங்களோட விடைகளை பார்ப்போம். சரி, அனிகாவும் விட அனுப்பியிருக்கு. ஓகே, கிருமி அளிக்கப்பட்ட நிலை, சிறப்பு வெப்பநிலை, ஒளி. வெரி குட். கிருமி அளிக்கப்பட்ட நிலை, சிறப்பு வெப்பநிலை, ஒளி. சிறப்பு வெப்பநிலை என்று சொல்லப்படுவது அதாவது அதிகூடிய வெப்பமும் இல்லை, அதிகுறைந்த குளிரும் இல்லை. சரியா? தாவர வளர்ச்சிக்கு பொருத்தமான வெப்பநிலை, அதுதான் சிறப்பு வெப்பநிலைன்னு சொல்றேன். அப்ப சிறப்பு வெப்பநிலை, கிருமியளிக்கப்பட்ட நிலை, ஒளி என்பன காணப்பட வேண்டும். கிருமியளிக்கப்பட்ட நிலை, சிறப்பு வெப்பநிலை, ஒளி. ஓகே, சரி. ஓகே எல்லாரும் சரி. சரி, நாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். இச்செயன்முறை இனப்பெருக்கத்தினால் பெறக்கூடிய அனுகூலங்கள்,
அதாவது கிட்டத்தட்ட எங்களோட புக்ல 5 அனுகூலங்கள் தந்திருக்கு. நிறைய அனுகூலங்கள் இருக்கு. அப்ப இளைய வளர்ப்பினால் பெறக்கூடிய அனுகூலங்கள், நன்மைகள். நன்மைகள் என்னன்னு நாங்க பார்க்கணும். சரி. தாய் தாவரத்தை ஒத்த மகத்தாவரத்தை பெறலாம். சரியா? தாய் தாவரத்தை எப்படின்னா எல்லா விதத்திலும் ஒத்த மகத்தாவரத்தை பெறலாம். பெருமளவான தாவரங்களை பெறலாம். எப்படின்னு சொன்னால் ஒரே தடவையில் பெருமளவான தாவரங்களை பெறலாம். அடுத்து ஆரோக்கியமான தாவரங்களை பெறலாம். எப்படி ஆரோக்கியமான தாவரங்கள்? சிறிய இடத்தில் ஆரோக்கியமுள்ள பெருமளவான தாவரங்களை பெறலாம். அடுத்து சிறிய இடத்தில் நாங்கள் பெருமளவான தாவரத்தை பெறுவதனால இடவசதி பெரிதாக அவசியம் இல்லை. எங்களோட புக்கில் உள்ள அந்த பயிற்சியை பார்க்கலாம், அந்த அமைப்பை பார்க்கலாம், அந்த கேள்வி உள்ள அமைப்பையும் பார்க்கலாம். பெரிதாக இடப்பரப்பு அவசியம் இல்லை. அப்ப பெறக்கூடிய அனுகூலங்கள். சரியா? உங்களோட விடைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சரியா இருக்கு. தாய் தாவரத்தை எல்லா விதத்திலும் ஒத்த தாவரங்கள் தோன்றுதல், ஒரே தடவையில் பெருமளவான தாவரங்களை பெறக்கூடியதாக இருத்தல். பெறப்பட்ட நுண்ணிய பதிய அமைப்பிலிருந்து வளர்ப்புடங்கள் பதிதல். இது பில பதிய இலைய வளர்ப்பு பகுதி மூடுபடை உருவான அடிப்படையில் வேர்களை பதில் வளர்வதற்கு வசதி ஏற்படுத்தல். இது பிழையை திருத்திக் கொள்ளுங்க. இந்த மூணாவது கேள்விக்கு மூணாவது கேள்வியில திருத்திக் கொள்ளுங்க. கேள்வியை தெளிய வாசிக்கணும். கேள்வியை வெளியே வாசிக்கையில் நீங்க அதுதான் பிழையாயிருக்கு. மற்ற சரி. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி கேட்டிருக்கு. இது புக்ல இருக்கா? என்ன புக்ல ஒப்படை இன்னொன்று தான் இருக்கு பாருங்க. இலங்கை அது கீழே பார்க்கலாம். நீங்க உங்க புக்ல 45ஆம் பக்கம். இலங்கையில் இளைய வளர்ப்பு மேற்கொள்ளப்படும் இடங்களை பட்டியல்படுத்துகின்ற. ஆனால் புக்ல அந்த இளைய வளர்ப்பு மேற்கொள்ளப்படும் இடங்கள் தொடர்பாக தந்தில்லை. ஆக இந்த கேள்வி நாங்க படிக்கையில்னு சொல்லலாம். சரியா? இலங்கையில் இச்செயற்பாடு மேற்கொள்ளப்படும் இடம் ஒன்றினை குறிப்பிடுக என்று கேட்டிருக்கு. ஆனால் புக்ல இடங்கள் தரப்பட இல்லை. ஆனால் ஒப்படை 14.2ல இலங்கையில் இளைய வளர்ப்பு மேற்கொள்ளப்படும் இடங்களை பட்டியல்படுத்துக இது கேட்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒப்படை செய்யணும், நாங்க தேடணும். தேடலுக்கான ஒரு கேள்விதான் அது. அப்ப அந்த தேடலை நீங்க செஞ்சிருந்தா, ஒப்படை செஞ்சிருந்தா, இப்ப இந்த காலத்துல தேடுறதுலே கூகுள் அடிச்சா எங்களுக்கு உடனே தேடிக்கொள்ளும். சரியா? அப்ப மேற்கொள்ளப்படும் இடங்கள் நிறைய பேர் எழுதி இல்ல. சரி, என்ன இடம்? கண்ணொருவ, ஹிங்குராங்கெத்த, குண்டசாலை. இந்த இடங்கள்ல தான் இருக்கு. அந்த இடங்களை எழுதிக்கொள்ளுங்க. கண்ணொருவ, ஹிங்குராங்கெத்த, குண்டசாலை. சரியா பிள்ளைகள்? கண்ணொருவை, ஹிங்குராங்கெத்த, குண்டசாலை. இது ஒப்படைந்த விஷயத்துல எங்களோட புக்ல வந்திருக்கு. ஆகவே நாங்க இதை எழுதணும், அறிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. மனித சுவாச தொகுதியுடன் தொடர்பானது. சரியா? மனித சுவாச தொகுதியுடன் தொடர்பான பெரிய கேள்வி இருப்பதனால நாங்கள் இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? அவை அடுத்த கிளாஸ் வரும்போது இந்த கேள்வி எல்லாம் ஃபுல்லா நீங்க செஞ்சு எடுத்துட்டு வாங்க. அப்ப எங்களுக்கு குயிக்கா முடிச்சிடலாம். முடிச்சா உயிரியல் பாடம் பிரதானமாக எங்களுக்கு முடிச்சிடும். அப்புறம் இரசாயனவியல், பௌதிகவியல்ல வேறு ஏதாவது பார்ட் 2B பகுதியில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லது MCQ. பொதுவாக MCQல உங்களுக்கு எதிர்பார்க்க கஷ்டமான வளமையான சில கேள்விகள் இருக்கு. சரியா? சில மாதிரிகள் இருக்கு. அந்த மாடல் கேள்விகள் ஒரு சிலவற்றை எங்களுக்கு பார்க்கலாம். அவை கட்டாயமாக இந்த கேள்வி எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. ஏற்கனவே 3 பேப்பர் முடிச்சிட்டோம். அந்த 3 பேப்பர்ல உள்ள கேள்விகளையும் திரும்ப பாருங்க. என்ன மறந்துட்டு போகும். மறந்துட்டு போச்சுன்னு சொன்னால் எக்ஸாமுக்கு வந்த பிறகு
கவலைப்பட்டு வேலை இல்லை. ஆகவே திரும்ப இன்னொருக்காவும் இந்த கேள்விகளுக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஆகவே நாங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த சிறுநீர் அகத்தி, மனித நரம்பு தொகுதி, இந்த மூளையிட படம் எல்லாம் இந்த கேள்விகளோட மட்டும் நீங்க பாயிண்ட்ஸ்களை தேடிக்கொள்ளாம இதுல மேலதிக பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப புக் எடுத்தீங்கன்னா இப்ப கேள்வி செஞ்சதால உங்களுக்கு இப்ப புக் எடுத்து இதுல மேலதிகமா என்னென்ன இருக்கு, இல்ல வேற என்ன படம் இருக்கு இந்த பகுதியில, அந்த படங்களையும் பார்த்து கொள்ளுங்க. படங்களை மட்டும் படிச்சாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். என்று சொன்னால் கட்டாயம் படங்கள் வரும் இந்த பாடத்துல. சரியா பிள்ளைகள்? நேரத்தை வீணாக்காம பிரயோசனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன தொடர்பு கொண்டு கேட்கலாம். அவைத்தோட இந்த கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.